ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து எஸ்டர்டே நைட் எடுத்ததுங்க. அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு மீன் தொட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. சீரியஸாக அதை பார்க்கவுமே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு பூனை வளர்க்கலான்னு தான் கேட்டேன். அவங்க இருந்துட்டு இல்லை பாப்பா இருக்கா அப்படின்ட்டு, நான் உனக்கு மீன் தொட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். நான் கூட சரி சும்மா தான் எனக்கு காம் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நிஜமாகவே மீன் தொட்டியோடு வந்து நிற்கவும் நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ, நான் என்ன கேட்குறேனோ, அது லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வாங்கி தர மாட்டேன் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு என் ஹஸ்பண்ட்டை ரொம்பவே பிடிக்குங்க. என் அண்ணனும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாங்கிட்டு வந்ததாங்க எனக்கு இதை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சீரியஸாக நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு மீன் தொட்டி வளர்க்கணுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. பட் வளர்த்ததில்ல. ஆனால் இப்போ இனிமேல் வளர்க்க போகிறோன்னு நினைக்கும்போது, அதுவும் மீன் குட்டியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே குட்டி குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. செட்டாக எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. மீன் தொட்டியிலேருந்து அதில் அந்த கலர் கலர் ஸ்டோன்ஸு, அப்புறம் அதுக்கு செட் பண்ணுற மோட்ரு வந்துட்டு, அப்புறம் ஒரு 13 ஃபிஷ் இருக்குங்க. எல்லாம் செட்டாக ஜோடி ஜோடியாக வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை பார்த்துட்டு. என்னை விட என் பொண்ணு தாங்க ரொம்ப ஹாப்பியானா. அவள் பார்த்து பார்த்து சிரிக்கிறான் மீன் குட்டியெல்லாம் பார்த்துட்டு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, இதை வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் என் அண்ணாவும் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. நம்மளோட சொந்தக்காரங்களாம் சுத்த வேஸ்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு சந்தோஷம்னாலும் சரி, இல்லை ஒரு கஷ்டம்னாலும் சரி, அப்போது வந்து நான் இருக்கேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிற ஒரு சில ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவங்களாம் வேறு லெவலுங்க. அவங்களாம் யார் என்னன்னே தெரியாது. நமக்கு ப்ளட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனாலும் நம்மகிட்ட பழகுற விதத்தை வச்சுட்டு கொஞ்ச நாள் நல்லா பழக அண்ணன் நான் இருக்கேன், அக்கா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, தங்கச்சி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, அவங்க நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் விடு. அந்த வார்த்தையை அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்குது. என்னடா இவங்க நம்மளோட சொந்தக்காரங்களை கூட நம்ம வந்துட்டு கண்டுக்காத இந்த உலகத்தில் இவங்க யாருன்னே தெரியாது. கொஞ்ச நாள் தான் பழக்கம், நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே அப்படின்னு நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேங்க. சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி கிடைச்ச அன்எக்ஸ்பெக்டடு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ரொம்ப 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 பெட்டர்ன்னு தாங்க நான் சொல்லுவேன். அதுவும் எனக்கு ஒரு குட்டி ஆசை, என்னை சுற்றி நிறையா அண்ணாங்க இருக்கணும்னு. அது மாதிரி எனக்கு நிறையா அண்ணாங்க கிடச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு இப்போ வந்து ஒரு பேக் போனாக இருக்காங்கன்னு நினைக்கும்போது சீரியஸாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். உங்களுக்கும் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சவங்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு உயிர் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் அண்ணாவும் என் ஹஸ்பண்டும் மீன் தொட்டியெல்லாம் நல்லா செட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அதோட மோட்ரு, அப்புறம் கலர் ஸ்டோன்ஸு எல்லாமே செட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு இப்போ மீனும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. மீன் தொட்டிக்குள்ளே வைக்க லைட்டும் இருந்துச்சுங்க. அது வாட்டர் ப்ரூஃப் தான், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலர்ஸில் இருந்துச்சுங்க லைட்டெல்லாம். நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு லைட்ஸ் ஆன் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷு, கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த பபுள்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஜூமிங்கில் பார்க்கும்போது சீரியஸாக சொல்கிறேன் வேறு லெவலுங்க. எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. என் பொண்ணுக்கு அதுக்குள்ளே ஒரே ஆர்வம், நான் பார்க்கணுன்ட்டு. அதனால என் அண்ணா தூக்கி வச்சு அவளுக்கு மீன்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பாப்பா கொஞ்சம் பயப்பட்டா. அதுக்கப்புறம் போக போக அவள் ஜாலியாக சிரிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். இனிமேல் நம்ம போடுற வீடியோஸில் இந்த மீன் பற்றின அப்டேட்டும் வருங்க. அப்புறம் மீனுக்கெல்லாம் ஃபுட்லாம் போட்டுட்டு அதுவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் தூங்க போயிட்டோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.